வடி வேலை கொண்டு கிரௌஞ்சமலை துளைத்தான். செந்தூரில் நின்று கொண்டு சூரனை அனுதலே நின் மலர் அடிபணிந்தே. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது. சில பேர் வேணும்னே நம்மளை வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்காகவோ, அதாவது ப்ரெஷர் குக்கரில் இந்த விசில் வெடிக்கிற வரைக்கும் தான் ஓகே, வெடிச்சதுன்னா யாராக இருந்தாலும் காணாமல் போயிடுவாங்க. அந்த வெடிக்கிற தன்மையை நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. அதில் ரொம்ப முக்கியமாக கெட்டவனுக்கு அவன் மூலியமாக அவனுடைய ஸ்டைலில் பதில் சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன்னு சொல்லி அவருடைய ரூபம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கெட்டவனுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் கெட்டவன் மாதிரி நம்ம பேச வேண்டிய ஒரு நிலைமை நம்ம எல்லாருமே இப்போ தள்ளப்படுறோம். அதில் ரொம்ப முக்கியமான முகம் அகௌர முகம். அது நம்ம முருகப்பெருமான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த விஷயம். அதாவது நீங்கள் எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படணும். நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல அது ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லியிருப்பார். ரௌத்ரம் இஸ் பேசிக்லி எந்த அளவுக்கு உங்கள் கோவம் வருது, எந்த இடத்துல கோவம் வருது, அந்த கோவத்துக்கு மதிப்பு இருக்கா இல்லையா, உண்மையாகவே அந்த கோபம் படுறதுனால உங்களுக்கு நல்லது நடக்குமா நல்லதையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4வது முகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். 5வது முகமும் 6வது முகமும் அறத்தை வெல்லணும். அதாவது அறம் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் இருக்கணும். என்னதான் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் வளர்ந்தாலும், இப்போ வீட்டில் பசங்கள்லாம் லைட்டாக காசு பணம் வந்தோன்னா பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க. அம்மா அப்பாவை கொண்டு போய் எங்கேயாவது அனாதை ஆலயங்களில் விடுறாங்க. அம்மா அப்பா வந்து கிட்டத்தட்ட சீச்சி அப்படிங்கிற நிலைமைகளில் பார்க்குறாங்க. அதெல்லாம் அறம் அசிங்கப்படக்கூடிய ஒரு நிலைமைகள். அப்படி இருந்தால் என்ன நடக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பசங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் அம்மா அப்பாவை கௌரவிக்கிறீங்களோ, இன்றைக்கி டேட்டுக்கு உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கலாம், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யூ ஃபெயிலிங் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய அளவில் அது இல்லை. ஆனால் இந்த அறத்தை நாம் எப்போவுமே கையில் வச்சுக்கணும், தர்மத்தை எப்போவுமே நிலநாட்டணும்னு சொல்லி முருகப்பெருமானுடைய முக்கியமான முகமாக இந்த ஒரு முகம் இருக்கிறது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எந்த விஷயத்தையுமே ஜெயிக்கணும்னா அசாத்தியமான தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸும் இருக்கணும். அதுக்கான முகமாம 6வது முகமாம. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் இப்போ ரீசன்ட் பாஸ்டாக நம்ம அனுஷ்டானம் செய்யக்கூடிய, அதாவது நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய முகங்களாக நம்ம முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் நடக்கப்படுது. இது எல்லாமே பெரிய விஷயம், சின்ன விஷயம் கிடையாது. எல்லாருடைய லைஃப்லையுமே முருகப்பெருமானை வந்து மனசார வணங்கும் போது எப்படிப்பட்ட வழிபாடுகள் உங்கள் மனசுக்கு எப்படி பிடிச்சதோ, ஒன்றும் இல்லை, ஒரு புஷ்பம் 2 பூ கடைக்கு கொண்டு போய் போட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் போதும், நடந்துடும். சஷ்டி தீத்தின்னு எல்லாருக்கும் தெரியும், கந்தர் சஷ்டி. அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கந்தர் சஷ்டி கவசம் வந்து ஜோராக பாராயணம் பண்ணிங்க. அந்த இடத்துல பாராயணம் பண்ண எந்தெந்த குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கோ அந்த குழந்தையின் வடிவமாக, அந்த குழந்தையின் ரூபமாக அவருடைய ஆறாக்குள்ள முருகன் வருவார். ஒருத்தருமே இந்த உள்ள உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ஆடிட்டோரியமில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா இத்தனை பேருக்குள்ளேயும் அந்த சண்முகன் நிலைநாட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த கந்தர் சஷ்டி கவசம் அப்படிங்கிறது படிக்க படிக்க பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு குரு அமையல, எனக்கு வந்து நல்ல குருவே இல்லை சார், நான் ஆன்மீகத்துக்கு போகணும், நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கேன், எனக்கு குருவாக அந்த முருகன் வருவானா, அந்த குஹன் வருவானா அப்படின்னு கேட்டால் ஸ்கந்த குரு கவசம். இதை நீங்கள் டெய்லியும் கேட்டிங்கன்னா போகிறோம். எப்படி வந்து நீங்கள் சுப்ரபாதம் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஸ்கந்த குரு கவசம் கேட்க கேட்க அப்படி ஒரு லைஃப்பில் குரு அம்சம் மாறும். ஜாதகத்திலே குரு கெட்டு போயிருந்தாலும் சரி, அந்த ஸ்கந்த குரு கவசம் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக குருவுடைய அனுகிரகம், குரு கட்டாட்சம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். உங்கள் முகத்தை பார்த்தோன்னே எந்திரிச்சு கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுவான். அந்த ஒரு பவர் வந்து முருகப்பெருமானுடைய சின்ன விஷயமா இருக்கும். கேட்டு 10 நிமிஷம் ஆகும், 15 நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா 16வது நாள் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு மந்திரமாக, தாரக மந்திரமாக இது மாறும். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து பக்கா ஸ்ரீ வைஷ்ணவன். என்னுடைய 2 கைகள்லையும் பார்த்திங்கன்னா சங்குவும் சக்கரமும் இருக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எப்போ என் லைஃப்பில் வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 2022 எண்டில் நான் ஒரு வீடு, ஒரு நிலம் வாங்குகிறேன். அந்த நிலத்தோடைய இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வேளச்சேரி. அந்த இடத்துல வேல் ப்ளஸ் சேரி இஸ் ஈக்குவல் டு வேளச்சேரி. அந்த வேலுங்கிறது முருகப்பெருமானுடைய அனுகிரகம், நல்லா புரிஞ்சுக்கணும்.
அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது அந்த ஏரியா கிராஸ் பண்ணும்போது முதல் வீடு கிராஸ் பண்ணக்கூடிய தெரு பேர் வேல் நகர். புரிஞ்சுக்கணும், வேல் நகர், வேல் ப்ளஸ் நகர், அங்கேயும் வந்து வேல் வந்துடுது. மூணாவது அந்த வீடு வந்து நம்ம வாங்குகிறோம், அந்த நிலம் வாங்குகிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும். நிலம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 5 months 6 monthsல ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்ன மனுஷன் ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. ரொம்ப பெரிய ப்ரமோட்டர், பட் ஸ்டில் நான் என்னுடைய நிலைமையிலேருந்து அவங்கள போய் சண்டைலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் போய் சண்டை போட்டாலும் நம்ம தகுதிக்கு அது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி சிம்பிள். எனக்கு வந்து ஸ்ரீ வித்யா பிரசன்ன தீர்த்தருடைய அனுகிரகம் அந்தளவுக்கு எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். நான் சொல்கிறது கொக்கி சுப்பிரமணிய சுவாமியோடைய மடாதிபதி. அந்த கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வந்து அந்தளவுக்கு அசாத்தியமான பவர். அவர் வந்து தேச சஞ்சாரத்தில் வரும்போது சென்னைக்கு வந்தார். நான் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார்னு சொல்லி அவர் சுவாமிஜியை கூப்பிட்டு அவருக்கு காலில் பாத பூஜை பண்ணி, பாத பூஜை பண்ணுவதுங்கிறது எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நிவர்த்தி பண்ணும். அந்த சுப்பிரமணிய மடாதிபதி கையில் மந்திரமும் அக்ஷதையுமாக மாற்றி அவர் ஒரு விஷயத்தை வந்து பிரார்த்தனை பண்ணி என் கையில் கொடுக்குறார். நான் கொண்டு போய் அந்த நிலத்தில் போடுறேன். நிலத்தில் போட்டு 2வது நாள் எந்த ப்ரமோட்டர் எனக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாரோ, அவர் கட்டாமல் என்னை ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாரோ, அவர் வந்து நான் வெளியே போகிறேன் சார், நான் உங்களுடைய ப்ராஜெக்ட் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து அடுத்த நாள் இது நடக்குது. வித்தின் 3 days எனக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வராங்க. அவங்க பேர் வந்து கீர்த்தனா சுப்பிரமணியம். நான் போடுறதுக்கு எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த சுப்பிரமணியனுடைய அனுகிரகம் எப்படி யார் ரூபத்தில் எப்படி வருதுன்னே தெரியாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஷி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். இதனால் இது கூட பரவாயில்ல. அதில் முதல் கொத்தனார், இன்னும் நமக்கு சிட்டாலெல்லாம் சொல்லுவோம்ல, அவர் வந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் சப்கான்ட்ராக்ட் வந்து அந்த லேபருடைய முதல் ஆள் வந்து நிற்கிறாரு. அவர் பேர் சுப்பிரமணியன். சரியா? இங்கேருந்து கட் பண்ணுறோம். ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 8 மாதம் ஆகுது. ஒரு பெரிய பில்டிங் வந்து நிற்கிது. எனக்கு சுவாமி கடவுள் ரூபத்தில், அதாவது முருகன் வந்து வாசுகி ஆதிசேஷன் சண்முகனாக எனக்கு வந்து கனவுல வந்து சொல்கிறாரு, உன் பேர் வந்து உங்கள் வீட்டு பேர் சுப்பிரமணிய கிரகான்னு வெயி அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதெல்லாம் வந்து உண்மையாகவே இது சொல்கிறாரா இல்லை எனக்கு தான் ஒரு மாதிரி விசித்திரமாக நான் ஃபீல் பண்ணனான்னு தெரியல. அடுத்த நாள் காத்தால இந்த நான் சொன்னல சுப்பிரமணிய சுவாமி மடாதிபதி ஸ்ரீ வித்யா பிரசன்ன தீர்த்தர் ஓவர் ஃபோனில் சொல்கிறாரு, நின் மன ಹೆಸರು நின் சுப்பிரமணிய கிரகாந்திடப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி சொல்லும் போதே எனக்கு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அளவில். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மனசார உள் வாங்குறீங்க, உங்கள் ஆறாக்குள்ளே அது போகுது, உங்கள் ஜீவ நாடிக்குள்ளே அந்த முருகன் போகிறான்னா எந்த ரூபத்தில் யார் ரூபத்தில் வந்து அவன் பேசுவானே தெரியாது. ஓப்பனாக சொன்னான். இது வந்து மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்லலை, என்னோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய வீட்டில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் போகும்போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு விஷயம் கேட்பார், ஏங்கித்ரா ரமணவரே நமஸ்காரா அப்படின்னு சொல்லி சூப்பராக பேசுவார். பேசுகிறச்சே மனே ஆய்த்தா அப்படிம்பேன், ஆத்தாத சுவாமிலே அப்படிம்பேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நானே வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. அடுத்த தடவை நான் போய் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், நீನು ஆதி சுப்பிரமணியம் அந்த ಒಂದು ಒಳ್ಳೆ ದೇವಸ್ಥಾನ ನಿರ್ಮಾಣ ಮಾಡ್ತೀಯೋ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, நான் அடுத்தது ஒரு பெரிய ஒரு கோவில் ஆதி சுப்பிரமணியங்கிற பேரில் நான் கட்ட போகிறேங்கிறது யார் சொல்கிறாங்கன்னா, நான் அஸ்ட்ராலஜரு. ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் சுப்பிரமணிய சுவாமி மடாதிபதி ஸ்ரீ வித்யா பிரசன்ன தீர்த்தர் சொல்கிறாரு, நீ அடுத்தது முருகன் கோவில் தான் கட்டுறேன்னு. இந்த இடத்துல நான் ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னாலும் அந்த ஆதிக்கம், முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் இந்த டைமில், இந்த தசாபுத்தியில், இந்த தைப்பூசத்தில் இங்கே பெங்களூரில் உட்காந்து நான் இந்த விஷயத்தை பேசணும், நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும். இதனால் 10 பேருடைய வாழ்க்கையை மாறப்போகிறது, இந்த பசங்க நல்லா இருக்க போகிறாங்கங்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா 4 விஷயங்கள் எப்போவுமே நம்ம கூட இருக்கணும். என்ன பண்ணாலும் சரி, நான் சொல்கிறது டிசிப்ளின். எந்த இடத்துலையுமே டிசிப்ளின்னா நீங்கள் என்ன தான் வளர்ந்தாலும் வேஸ்ட்டு. பசங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். மெதுவாக பார்த்து 10 மணிக்கு வர சார்னு சொன்னிங்கன்னா அவன் கிளம்பிடான்றான். அந்த டைம் கீப்பப் பண்ணுறது முதல் டிசிப்ளின். 2வது பர்ஃபெக்ஷன். எந்த விஷயத்துலையுமே நீங்கள் பேசினாலும் சரி, டான்ஸ் ஆடினாலும் சரி, படித்தாலும் சரி, இக்கு மாறக்கூட தவறாமல் நீங்கள் பர்ஃபெக்ஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். பர்ஃபெக்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுங்க இட்ஸ் எ ப்ராக்டிஸ், இட்ஸ் எ ஹேபிட், இட்ஸ் நாட் எ ஹாபி. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பர்ஃபெக்ஷன் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா வராது. 3வது முக்கியமான விஷயம், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த தகுதிக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ சின்ன இடத்துக்கு போகிறீங்க, ஹோட்டலுக்கு போகிறீங்க, அந்த வெயிட்டர் வந்து நம்ம மாதிரி ஒரு மனுஷன் தான். ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகுதா கையான்னு கத்தக்கூடாது. நீங்கள் கொடுக்குற 500 ரூபாய்க்கு அவர் வெயிட் பண்ணுவார். அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வெயிட் பண்ணாங்க. அந்த இடத்துல உங்களுடைய இடம் பொருள் ஏவலறிந்து பேசக்கூடிய தகுதியை நாம் எல்லாமே புரிஞ்சுக்கணும். அது யார் கொடுக்குறா? முருகப்பெருமான் தான் கொடுக்குறான்.
இதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம்னா சிம்பிள். முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சித்தன் வடிவத்தில் தான் நம்ம வழிபாடு பண்ணுறோம். சித்தன்னா நம்ம சொல்கிறது ஒரு சன்னியாசி மகான் போல தான் முருகப்பெருமானே இருக்கார். அதனால தான் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு கடகத்துக்கும் ஒரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான முருகன் அமர்த்தப்படுகிறார். இங்கே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கை ரொம்ப ட்ரபுளாக இருக்குது, சூசைட் பண்ணிக்கிறோங்கிற லெவலில் என் மனசில் இருக்குன்னா திருவண்ணாமலை போய் பார்த்துட்டு வந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைடல் தாட்ஸ் போயிடும். எப்போவுமே எனக்கு கஷ்டத்தில் இருக்குது, பணம் காசு இல்லை, ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, என்னால் ஒரு கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ணணும்னு தெரியல, கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும், பெண் என்னை மதிக்கணும், நான் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதத்துலையுமே ஒரு சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடிய நிலைமைகள் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகனை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இது விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பார்த்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு இதை முடிஞ்சோடனே நான் சொல்கிறேன்.